ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் ஆவகோடா சட்னி. இந்த ஆவகோடா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆவகோடா சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுதான் ஆவகோடா ஃப்ரூட்டு. குழந்தைங்க இந்த ஆவகோடா பழத்தை சாப்பிட மாட்டாங்க விரும்பி. இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்குது அப்படின்ட்டு, செம சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆவகோடா சட்னியை 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பாருங்கள், வெயிட் லாஸ்க்கு இந்த சட்னி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குது, செம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப யம்மியாக இருக்குது. வாங்க இந்த சூப்பரான சுவையான ஆவகோடா சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஆவகோடா சட்னி செய்கிறதுக்கு நல்லா பழுத்த பழமாக 2 ஆவகோடா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், காயாக இருக்கக்கூடாது. காயாக இருந்தால் சட்னி செய்ய முடியாது. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ பழுத்த பழமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பழுத்த பழமாக ஆவகோடா இருந்தால் தான் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பழம் நல்லா பழுத்தங்காட்டி ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. இப்போ இந்த சீடை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நைஃப்பில் இப்படி ஒரு குத்தி இப்படி திருப்பினீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். அவ்வளோதான், அவகோடாவை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை 2 ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ மேஷரில் கூட நீங்கள் ஈஸியாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பூன் வச்சு கூட நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அவகோடாவை 1/2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய், குக்கும்பர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிங்க. குக்கும்பர், தக்காளி, கட் பண்ண தக்காளி, டொமேட்டோ, சின்ன வெங்காயம் 3 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு மல்லித்தலை, கொரியண்டர் லீவ்ஸ், போட்டுட்டு 1/2 லைம் எடுத்து வச்சுருக்கிறேன். லைம் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிங்க. இப்போ 1/2 பழம் புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆவகோடா சட்னி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சட்னி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.